இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சைனீஸ் டிராமாவை தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ கூட போலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லயே ஒரு வேலைக்கார ஓடி வந்து, இளவரசி இந்த வருஷம் எழுதின எக்ஸாம் பேப்பர்லாம் இங்க கொண்டு வந்துட்டேன். நம்ம மகாராஜா ஏழைகளுக்கு உதவுறதுக்காக இந்த எக்ஸாம் வச்சாரு. இந்த ஏழை பசங்க என்னடானா ஒரே நாள்ல வானத்தை தொடணும்னு ஆசைப்படுறானுங்க. இதெல்லாம் பார்த்தாலே சிரிப்பா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல இளவரசி, இவங்க நாட்டை பத்தியும் நாட்டு நடப்பு பத்தியும் ஒற்றுமை பத்தியும் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஓவர் கொழுப்பு. என் அண்ணன் இந்த ஏழைகளோட திமிர அடக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக தான் என்ன இங்க அனுப்பி இந்த எக்ஸாம் பேப்பரெல்லாம் கொடுத்த சொன்னாரு. உடனே அவ அந்த எக்ஸாம் பேப்பரை கொளுத்திடுறா. என் அண்ணன் கேட்டா வழக்கம் போல எல்லாமே சரியா போயிட்டு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து ஒரு ஹோட்டலுக்கு கிளம்புறா. இப்போ ஒரு வேலைக்காரி ஓடி வந்து, இளவரசி நம்ம இளவரசரும் அந்த எக்ஸாம் நடத்துற அதிகாரியும் பெங்டேன் ஹால்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க அண்ணன் அந்த இரண்டாம் இளவரசர் இருக்காருல்ல, அவரு அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காராம். அப்படின்னா அவன் வரதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும். உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, அங்க இருக்கிற பசங்களை அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு போறா. அதே நேரத்துல அந்த இரண்டாம் இளவரசர் அந்த பிராத்தல் ஹவுஸுக்கு வர, கண்டிப்பா அவன் இங்கதான் இருப்பான், தேடுங்க, எந்த இடத்தையும் விடாதீங்க, எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடுங்க, இளவரசியும் இங்கதான் இருக்காங்க, அந்த பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. உடனே அவன் நம்ம தலைவி இருக்கிற அந்த ரூமுக்கு போறான். இங்க என்ன நடக்குது? ஏ அண்ணா, என் மூளைக்கு எடுத்துட்ட, சரி எதுக்கண்ணா இங்க வந்த? பட்டத்து இளவரசர் இந்த எக்ஸாம்ல ஏதோ தப்பு பண்றதா எனக்கு தகவல் வந்தது. அதோட எக்ஸாம் அதிகாரிய அவரு ரகசியமா மீட் பண்றதாவும் எனக்கு தகவல் வந்திருக்கு. உண்மைய சொல்லு, அவன் இங்கதானே இருக்கான்? இல்லனா பட்டத்து இளவரசர் இங்க வரவே இல்லை. அதோட அப்பாவுக்கு பிறகு அவர்தான் ராஜாவா ஆக போறாரு. அவர் மேல எதுக்குன்னா தேவையில்லாத பழி போடுற, நான் பழி போடுறேனா, இந்த ரூமை தேடுனா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம்ல அவன் இருக்கானான்னு சல்லடை போட்டு தேடி பாக்குறான். அப்ப அங்க இளவரசரோட டோக்கன் இருக்கு. தலைவி அதை பாத்துடுறா. உடனே அவ தன்னோட அண்ணனை டைவர்ட் பண்ணிட்டு அதை எடுக்கலான்னு பாக்குறா. அப்பாவை அந்த டோக்கன் கிட்ட வர, சடனா அங்க இருக்கிற ஒருத்த வந்து, இளவரசி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கேட்டதை இப்ப என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருக்கிற அந்த டோக்கனை எடுத்து வச்சுக்கிறான். அத நம்ம இளவரசி பாத்துடுறா. உடனே நம்ம தலைவி டேபிள்ல இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோவோட அந்த மாஸ்கை கலட்டுறா. நீ பார்க்க சுவாரஸ்யமான ஆள் மாதிரி தான் தெரியுது. இந்த நைட்டு நீ எனக்கு சர்வீஸ் பண்ணு. என்னன்னா நாங்க பண்ற ரொமான்ஸ நீ பாக்கணுமா இல்ல கிளம்புறியா? ஏய் வெக்கமா இல்ல உனக்கு? இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? இதெல்லாம் உன்னோட புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இரண்டாம் இளவரசர் கேட்க, அப்பா அவனோட ஆளுங்க வந்து, இளவரசி நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், இங்க பட்டத்து இளவரசர் இல்ல, அதே நேரத்துல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா சீக்கிரமா போனா நான் இவன் கூட ரொமான்ஸ் பண்ணணும். என்ன அப்படி பாக்குற? ஏன் பொண்ணுங்களா ரொமான்ஸ் பண்ண கூடாதா? அதோட பசங்க மட்டும் தான் பிராத்தல் ஹவுஸுக்கு வந்து பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ணணுமா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிராத்தல் ஹவுஸுக்கு வந்து பசங்களோட ரொமான்ஸ் பண்ண கூடாதா? அதோட என் புருஷன் பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவன், அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் பழக்கம் இல்லை, அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு இங்க வந்திருக்கேன், அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே, கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாம் இளவரசன் அங்க இருந்து கிளம்ப. அதான் அவன் போயிட்டான்ல, என்ன என்னோட பெட்டுக்கு தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்ல, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ நம்ம தலைவிய அவளோட பெட்டுக்கு தூக்கிட்டு போறான். ஆமாங்க, இவன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட பேரு வந்து ஜேசன், நம்ம ஹீரோனியோட பேரு வந்து லீசு. உடனே நம்ம தலைவர் நம்ம ஹீரோனிய பெட்ல தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட பாக்கெட்ல இருந்து ஒரு டோக்கன் கீழே விழ, அதை பார்த்த உடனே, அப்படின்னா நீ இந்த பிராத்தல் ஹவுஸ்ல வேலை செய்யற ஆள் இல்ல, ஆனா எதுக்காக ஒரு ஆசை நாயகன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து என்னோட ரூமுக்கு வந்திருக்க? உண்மைய சொல்லு, உன்னை யார் இங்க அனுப்புனா அப்படிங்கிற மாதிரி நம்ம லீசு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, என்னை யாரையும் இங்க அனுப்பல இளவரசி. அப்படியா? அப்ப எதுக்காக நீ அந்த டோக்கனை எடுத்த? அதோட என்ன எதுக்கு காப்பாத்த பாக்குற? இரண்டாம் இளவரசர் அந்த டோக்கனை பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, அதனாலதான் நான் அந்த டோக்கனை எடுத்தேன். அதோட நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆளா இல்ல, நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு புலவன். நான் இப்பதான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனா அரசவைக்குள்ள நான் புலவனா வரணும்னா எனக்கு பெரிய இடத்த ஆளுங்களோட ரெக்கமெண்டேஷன் வேணும். அதனாலதான் உங்ககிட்ட என்னோட திறமையை காட்டி ரெக்கமெண்டேஷன் வாங்கலான்னு நான் வந்தேன். இதுல என்னோட கவிதை இருக்கு, இதை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்னை கவர்மெண்ட் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஓஹோ நீ படிப்பாளியா? அப்படின்னா இரண்டாம் இளவரசன் இங்க எதுக்காக வந்தான்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. அப்படி இருக்க அந்த டோக்கனை நீ அவன்கிட்ட கொடுத்திருந்தா அவனே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான். அதை விட்டுட்டு எதுக்காக என்கிட்ட கொடுத்த? என்கிட்ட நல்ல பேர் வாங்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம லீசு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இரண்டாம் இளவரசர் என்னதான் நல்லவரா இருந்தாலும் அவர் அரியணையை கைப்பற்ற பாத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் பட்டத்து இளவரசருக்கு எதிராக அவர் செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் அரியணையை கைப்பற்றணும்னு
எத்தனையோ பேரை காவு வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அந்த டோக்கனை கொடுத்தா கண்டிப்பா அவர் என்ன கொன்னுருவாரு. நானே போய் என் சாவை தேடிக்க விரும்பல. அதனாலதான் என்னோட திறமைய உங்ககிட்ட காட்டி உங்க ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு போலான்னு நான் வந்தேன். வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனிக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. பார்த்தா அவ குடிச்ச மதுபானத்துல யாரோ போதை மருந்தை கலந்துருக்காங்க. அதாவது காமம் போதை மருந்து. அந்த மருந்தை நம்ம ஹீரோ தான் கலந்துருப்பான்னு நம்ம தலைவி தப்பா நினைச்சிடுறா. இளவரசி உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னை விட்டு தள்ளி போடா. ஏண்டா ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு என்ன மயக்கி உன் வலையில விழ வச்சு என்னவோ பண்ண பார்த்திருக்கல. இளவரசி சத்தியமா நான் இதை பண்ணல. என்ன நம்புங்க, நான் இதை பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க. சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்க மேல யூஸ் பண்ண அந்த போதை மருந்தோட எஃபெக்ட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாட் வாட்டரை கொண்டு வரலான்னு போகும்போது அப்ப நம்ம லீசுவோட ரூமை யாரும் நோட் பண்றத நம்ம லீசு கவனிக்கிறா. உடனே நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இழுத்து, நீ எங்கேயும் போக வேணாம், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, நாம அதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிஸ் பண்றா. அவ்வளவுதான், 2 பேருக்குள்ளயும் கசமுசா நடந்துடுது. இப்ப காலையில ஆனதும் நம்ம தலைவன் கண் முழிக்கிறான். அப்ப நம்ம தலைவியோட உடம்புல ஒரு தழும்ப பாக்குறான். உடனே அதை தொடலான்னு போகும்போது நம்ம தலைவி கண் முழிச்சிடுறா. உடனே அவனை அவளோட பெட்டை விட்டு போக சொல்ல, அதோட நம்ம ஹீரோவுக்கு ஒரு தங்க மோதிரத்தை பரிசா கொடுக்குறா. அதை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. இளவரசி உங்களுக்கு என்னாச்சு? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைக்காதா? நீங்க தானே அதை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம தலைவி வந்து, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். இந்த எல்லா பசங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நீ உன்னையே வித்திருக்க. உன்னை பார்த்தா இங்க வேலை பார்க்குற பசங்களை விட ரொம்ப மோசமான மாதிரி தெரியுது. உனக்கு தான் பெரிய இடத்த ஆளுங்களுக்கு சேவை பண்ண நல்லா வருதே. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த கவர்மெண்ட் வேலைலாம்? பேசாம ஆசை நாயகனா காலத்தை ஓட்டிடு அப்படிங்கிற மாதிரி நாராசமா நம்ம தலைவி நம்ம ஹீரோவை திட்ட, இளவரசி நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க என்னதான் ஒரு இளவரசியா இருக்கலாம், ஆனா மறந்துடாதீங்க, நேத்து அந்த 2ஆம் இளவரசர்கிட்ட இருந்து தப்பிக்கதான் நீங்க என்ன ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப காரியம் முடிஞ்சதும் குப்பை மாதிரி என்ன தூக்கி போடுறீங்களா? அதோட என்ன கேவலமா பேசுறீங்க. மனுஷங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் உங்க பொழப்பா? எனது என்ன கேவலமானவனு சொல்றியா? நீ தாண்டா கேவலமானவன். அந்த போதை மருந்தை ஏமால யூஸ் பண்ணவனு நீ தானே. நானா? அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீங்க தான் பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். எவ்வளவு திமிர பாத்தியா? நான் ஒரு இளவரசன் தெரிஞ்சும் என்கிட்டயே எதிர்த்து பேசுறான். கட் பண்ண தலைவி அவளோட வீட்டுக்கு போக, என்ன இளவரசி நேத்து நாடகம் மாதிரியே தெரியலையே, உண்மையிலே கசமுசா நடந்தது போல. உங்க உடம்புல இருக்கிற இந்த அடையாளத்தை பார்த்தா அந்த ஆளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போலயே. உங்க புருஷன் பல வருஷமா அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அவனுக்காக பத்தினியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்ல, நீ என்ன சொல்றதே எனக்கு புரியல. ஆனா நேத்துல ரொம்ப நிம்மதியா தூங்குனேன். பொதுவா எனக்கு இங்கெல்லாம் தூங்கும் போது கெட்ட கனவு வரும். ஆனா நேத்து எனக்கு கெட்ட கனவே வரல. ஒருவேளை அவன் கொடுத்த அந்த போதை மருந்தாலதான் அப்படி ஆயிருக்குமோ? மருந்தாலெல்லாம் அப்படி ஆயிருக்காது. ஏன்னா பல வருஷமா உங்களுக்கு அந்த கெட்ட கனவு வருதுல, அதனால தூங்காம நீங்க அவதிப்படுறீங்க. ஆனா நேத்து நீங்க நிம்மதியா தூங்கி இருக்கீங்கன்னா ஒருவேளை அந்த ஆளால இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி நம்ம தலைவியை கலாய்க்க, இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண புலவன் சொன்னான். அப்படிப்பட்ட அவனுக்கு எப்படி இந்த மாதிரி போதை மருந்து கிடைக்கும்? கண்டிப்பா அவன் 2ஆம் இளவரசனோட ஆளா இருக்க மாட்டான். ஒருவேளை வேற யாராவது எனக்கு எதிராக சதி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட, கட் பண்ணா நம்ம ஹீரோனியோட புருஷனை காட்டுறாங்க. அப்ப அவனோட ஆசை நாய்க்கு வந்து நம்ம ஹீரோனிய பத்தி தப்பா பேசுறா. அதாவது நம்ம ஹீரோயினி நேத்து நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருந்தாலே அந்த விஷயத்த பத்தி பேச, நீ நேர்ல பாத்தியா? இல்ல நான் கேள்விப்பட்டதெல்லாம் இங்க வந்து சொல்லக்கூடாது, ஆதாரம் வேணும், அவ அப்படி பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அங்க இருந்த போக, இப்ப அவனும் அவனோட மனைவியும் அதான் நம்ம லீசு பட்டத்து இளவரசரை போய் பாக்குறா. பட்டத்து இளவரசரை போய் பார்த்து அவ அங்க ஒரு டோக்கன் எடுத்தாலே அந்த டோக்கனை கொடுக்கதான் அவரை பார்க்க வந்திருக்கா. என்ன விஷயம்? நேத்து நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நேத்து நீ பிராத்தல் ஹவுஸ்லயே தங்கிட்டியாமே, அப்படியா? அப்ப நேத்து நீங்க எங்க இருந்தீங்க? நான் எங்க இருந்தேன்னு அவசியம் இல்லை. ஆனா மறந்துடாத, நீ இன்னும் கூ ஃபேமிலியோட மருமக தான். நீங்க உங்க ஆசை நாகியோட கூத்தடிக்கும் போது அப்ப தெரியலையா நான் கூ குடும்பத்தோட மருமகனு? அதோட மறந்துடாதீங்க, நான் அரச குடும்பத்தோட இளவரசி. அப்ப நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ உனக்கு இளவரசி பட்டம் கிடைச்சதும் என்னையே எதிர்க்க பாக்குறியா? நீ எதுக்காக பொறாமப்படுற? நாம என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலும் அது மத்தவங்களை நம்ப வைக்கிற நாம போடுற வேஷம் தானே. சோ நாம ஒன்னும்
உண்மையான கணவன் மனைவியா வாழலையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பொறாமலாம்? சோ இனிமே என்னோட விஷயத்துல நீ தலையிடாத, உன்னோட விஷயத்திலயும் நான் தலையிட மாட்டேன். சரி வா, நமக்காக பட்டத்து இளவரசர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நாம போய் அவரை பார்க்கலாம். கட் பண்ண இளவரசர் அந்த எக்ஸாம் பேப்பரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்னதான் எக்ஸாம் பேப்பர் அழிச்சாலும் அரசர் திறமையான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதோடு இல்லாம அந்த 2ஆம் இளவரசன் வேற நேத்து நீங்க போன இடத்துக்கு வந்துட்டான். நல்ல வேலை அவனுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா என்னதான் இருந்தாலும் நான் பண்ண தப்ப அப்பா கிட்ட அவன் போட்டு கொடுத்துட்டான். இப்ப அப்பா என் மேல கோவத்துல இருக்காரு. மறுபடியும் எக்ஸாம் நடத்திருக்காரு. அந்த எக்ஸாம்ல என்ன தலையிட வேணாம் வேற சொல்லிட்டாரு. அது மட்டுமா சொன்னாரு, உழவர்கள் எழுத போற அந்த கவிதைய அரசரே நேர்ல வந்து பாக்குறதா சொல்லிட்டாரு. இப்ப அதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. அப்ப நம்ம லிசு உள்ள வந்து இளவரசரோட அந்த டோக்கனை கொடுக்குறா. லிசு அவங்க பேசுனத நீ கேட்டிருப்பன்னு நம்புற. அப்பா மறுபடியும் எக்ஸாம் நடத்த போறாராம். அந்த எக்ஸாம்ல என்ன தலையிட வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்பாவுக்கு நீ தானே செல்ல பொண்ணு, நீ சொல்லு இதை எப்படி சமாளிக்க போற? உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நீங்க கவலைப்படாதீங்க இளவரசி, நடக்க போற இந்த தேர்வுல நம்ம ஆளுங்க தான் பாஸ் ஆவாங்க. அந்த ஏழை பசங்களா அரசவைக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. அப்பா உன்னதான் அந்த எக்ஸாம பாத்துக்க சொல்லிருக்காரு. சோ நீ எப்படியாவது அப்பா கிட்ட பேசி நமக்கு சாதகமா இதை மாத்த பாரு. என்ன நான் சொன்னதை செய்வியா? அது வந்து நான் அப்பா அந்த எக்ஸாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்தணும்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம 2ஆம் இளவரசரும் எக்ஸாம் ஆளுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கான். சோ என்னால இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா லிசு, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லு. உடனே நம்ம லிசு கிட்ட வர அவளுக்கு பழைய பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா போல. சோ பயந்துகிட்டே நம்ம இளவரசன் முன்னாடி போய் நிக்கிறா. உடனே அந்த இளவரசன் நம்ம லிசுவோட கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விடுறான். மறந்துடாத, நீ அந்த இருட்டறையில பட்ட கஷ்டத்தை மறந்துடாத. நான் மட்டும் இல்லடா இன்னைக்கு நீ இந்த இடத்துல நின்னு பேச இருக்க முடியுமா? நீயும் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கானு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றத கேட்டுதான் நீ நடக்கணும். சோ அந்த எக்ஸாம்ல நான் செட் பண்ண ஆளுங்க மட்டும் தான் பாஸ் ஆகணும். இந்த ஏழை பசங்களாம் பாஸ் ஆக கூடாது. புரியுதா? புரியுதுனா கட் பண்ணா நம்ம லிசு யாரோ ஒருத்தர் போய் மீட் பண்றா. இவரு யாருன்னா 7ஆம் இளவரசர், நம்ம லிசுவோட அண்ணன் தான். ரொம்ப அடிச்சுட்டான் போல. எனக்கு என்ன இது புதுசா? ஆக்சுவலா அந்த இருட்டு அரண்மனையில நம்ம லிசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளோட அம்மாவும் அந்த அரண்மனையில தான் இறந்து போயிருக்காங்க. அவ அம்மாவோட சாவுக்கு பிறகுதான் அவ ரொம்ப மாறிட்டா. அதாவது கஷ்டப்படக்கூடாது, ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழணும்னு அவன் நினைச்சிருக்கா. அதனாலதான் அவ ரொம்ப அடங்கி போறா. அந்த இளவரசன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஏழை பசங்களெல்லாம் ஃபெயிலாக்க சொல்லிட்டு கெட்டவங்களையும் அவனுக்கு வேண்டப்பட்டவங்களையும் அந்த இடத்துக்கு வர வைக்க பாக்குறான். அவன் சொன்ன மாதிரி பண்ணா அது நம்ம ராஜ குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனையா மாறிடும். அதோட இவன மாதிரி ஒருத்தன் அடுத்த ராஜாவா ஆக கூடாது. சோ நம்ம ஏதாவது பண்ணணும். ஆமா, நாம ஏதாவது பண்ணணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த 7ஆம் இளவரசன் சொல்ல, இளவரசன் அரசரை போய் பார்க்க சொல்லியிருக்கான். நான் அப்பாவை பார்த்து அந்த ஏழை பசங்களை பத்தி சொல்ல போறேன். இந்த எக்ஸாம்ல சிறந்த புலவனை நமக்கு சாதகமான ஆளா மாத்திக்கணும். கட் பண்ண அரசவை கூட அப்ப இளவரசன் வந்து லிசு கிட்ட, அரசவையோட டாப் ஸ்காலர் எப்படி ஒரு சாதாரண ஏழை மாணவன் வந்தான்? என்ன நடக்குது லிசு? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அரசாங்கத்தோட சிறந்த புலவன் நம்பாளா இருக்கணும்னு சொன்னல. ஆனா எப்படி ஒரு ஏழை மாணவன் அந்த இடத்துக்கு வந்தான்? நான் சொன்னதை பண்ணியா இல்லையா? எக்ஸாம் நடக்கும்போது 2ஆம் இளவரசன் அங்க இருந்தாரு. சோ அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியல. அப்ப அரசர் அங்க வர, அதனால அவன் எதுவும் கேட்காம அவனோட இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். வாழ்த்துகள் தந்தையே, ஒரு திறமையான புலவனை தேர்ந்தெடுத்ததா கேள்விப்பட்டேன். அந்த புலவனுக்கு எந்த பதவி கொடுக்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனை கண்காணிப்பு துறையோட கமிஷனரா மாத்த போறேன். எடுத்த உடனே கண்காணிப்பு துறையோட கமிஷனரா? அதுவும் 6ஆம் நிலை பதவியா? மகாராஜா, இது சரியல்ல. கமிஷனர் பதவி உங்க கூடவே இருக்கிற பதவி. ஒரு சாதாரண ஆளை எப்படி அந்த மாதிரி பதவியில உட்கார வைக்க முடியும்? நாம வேணா அந்த புலவனை லிங்கன் மாவட்டத்தோட நீதிபதியா வேணா ஆக்கிடலாம். அங்க 3 வருஷம் ஒர்க் பண்ணட்டும். அதுக்கப்புறம் வேணா நாம அவரை இந்த பதவியில உட்கார வைக்கலாம். அப்ப 2ஆம் இளவரசன் வந்து, மகாராஜா, லிங்கன் வந்து ரொம்ப ஆபத்தான இடம். அந்த இடத்துக்கு அந்த புலவன் போனா கண்டிப்பா செத்துருவான். அதுதான் இவங்களோட நோக்கம் போல. நீங்க நினைச்ச மாதிரியே அவனை கமிஷனரா ஆக்குங்க, அதுதான் சரியான தீர்வு. அப்ப இன்னும் நிறைய பேர் வந்து இளவரசருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த புலவனை லிங்கன் பகுதிக்கு அனுப்ப சொல்றாங்க. ஏன் முடிவுல தலையிட உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப நம்ம லிசு வந்து வேணும்னே ஜெக்க போட்டு உடைக்க, உடனே அரசர் லிசுவை கூப்பிட்டு என்னன்னு கேட்க, தந்தையே என்ன மன்னிச்சிருங்க, நான் கை தவறி அதை கீழே போட்டுட்டேன். பரவாயில்ல லிசு, நீயும் நடந்ததை பார்த்தல. இதுல உன்னோட கருத்து என்ன? என்னோட கருத்தா தந்தையே, நாம இங்க விருந்து கொண்டாட வந்திருக்கோம். அதனால நாம இந்த விருந்த சந்தோஷமா கொண்டாடலாம். தேவையில்லாம எதுக்கு நமக்குள்ள சண்டை போட்டுக்கணும்? அதுவும் நமக்குள்ளேயேவா? தந்தையே, அந்த புலவன் இப்பதான் அரண்மனைக்குள்ள வந்திருக்கான். அவனு வந்த உடனே லிங்கனுக்கு அனுப்புறது எனக்கு ஒன்னும் சரியா படல. நாம
நாம வேணா அவனுக்கு 8ஆம் நிலை இன்ஸ்பெக்டர் பதவியை கொடுத்துடலாம். அந்த இன்ஸ்பெக்டர் பதவியை கொடுத்து தலைநகரத்திலேயே வச்சுக்கலாம். தலைமை அதிகாரி அவரை வழி நடத்துவாரு. அவனோட திறமையை முதல்ல நம்ம செக் பண்ணுவோம். அவன் திறமைசாலியா இருந்தா நீங்க சொன்ன மாதிரியே கமிஷனர் ஆக்கலாம். இல்ல அவன் வேஸ்ட்னு தெரிஞ்சா நாம அவனை லிங்கனுக்கே அனுப்பிடலாம். இந்த விருந்து எதுக்குன்னு தெரியுமா? திறமையான புலவர்களை கண்டுபிடிச்சு அவங்கள கௌரவிக்க தான் இந்த விருந்தை நான் வச்சிருக்கேன். லிசு மட்டும்தான் இதை உண்மையா புரிஞ்சிருக்கா. உன்னோட யோசனையை நான் ஏத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே அந்த பதவியை நான் உனக்கு வழங்குறேன். எல்லாருமே உங்க இடத்துல உட்காருங்க, இந்த விழாவை கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்ல உடனே எல்லாரும் போய் உட்கார இவங்க இளவரசி அன்லு பாத்தியா அப்பாவை பேச்சாலே மயக்கிட்டா. அதே நேரத்துல இளவரசரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா காய நகர்த்திருக்கா. இவ உண்மையிலேயே திறமசாலிதான். அதனாலதான் மகாராஜாவுக்கு இவ ரொம்ப பிடிச்ச இளவரசியா இருக்கா. என்ன அப்ப என்னோட அப்பாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்ல வரியா? அப்ப அரசர் தேர்ந்தெடுத்தாருல்ல அந்த புலவனை உடனே வர சொல்றாங்க. எல்லாருமே அந்த புலவன் யாருன்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மாசா கெத்தா நம்ம ஹீரோ ஜேசன் உள்ள வரான். அப்ப நம்ம தலைவி அவனை பார்த்ததும் ஷாக் ஆகுறா. ஏன்னா அவன் கூட தானே கசமசா பண்ணிருப்பா. அதெல்லாம் அவளுக்கு பிளாஷ்பேக்ல வந்து போகுது. ஐயோ இவனா? இவன் கூட தானே அன்னைக்கு கசமசா பண்ண. அதோட இவனை ரொம்ப கேவலப்படுத்துட்டே. இவன் எப்படி அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனா? நம்ம ஹீரோ உள்ள வந்ததும் நம்ம அரசருக்கு வணக்கம் வைக்கிறான். அதோட அவன் இடத்துல போய் அவன் உட்காடுறான். கரெக்டா நம்ம தலைவி பக்கத்துல தான் போய் உட்காடுறான். உடனே நம்ம தலைவிக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்றான். ஆனா அவ அங்க இருந்து போக பார்க்க உடனே தலைவன் அவளை புடிச்சு நிறுத்தி, எங்க போறீங்க இளவரசி? நான் உங்களுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணிருக்கேன், அதை குடிச்சிட்டு போங்க. என் மனைவி குடிக்க மாட்டா, அவளுக்கு பதிலா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியோட புருஷன் அதை வாங்கி குடிக்க உடனே நம்ம தலைவன் என்ன பண்றான்? அரசர்கிட்ட போய் நம்ம ஹீரோனி மேலேயே ரிப்போர்ட் பண்ணிடுறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன ரிப்போர்ட் பண்றானா? அரசி, இப்ப நாட்டுல பஞ்சம் நிலவுது. குறிப்பா கௌசாங்கில 3 மாசமா தண்ணி பிரச்சனை. சாப்பாடுக்கு வழி இல்லாம சாப்பாட்டுக்காக குழந்தைய விற்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா இங்க என்னன்னா நம்ம இளவரசி பப்புக்கு போய் பயங்கரமா கூத்தடிக்கிறாங்க. இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்றாங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இளவரசி மேலேயே கேஸ் போடுற? உனக்கு உன் உயிர் மேல ஆசை இல்லையா? இன்ஸ்பெக்டர் ஜேசன் சொல்றது உண்மையா? ஆமாப்பா, அது உண்மைதான். நான் கேட்டது குன்சாங்க பத்தி. குன்சாங்கோட பிரச்சனைய சரி பண்ணதா சொன்னீங்க. ஆனா இப்ப என்னன்னா இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வந்து சொல்றாரு. அரசே, அரசாங்க ஃபண்ட் எல்லாம் போய் செந்துருச்சுதான். ஆனா அங்க விலைவாசி ஏறி போயிருக்கு. அந்த ஃபண்டை வச்சு மக்களால எதுவும் வாங்க முடியாது. எனக்கு என்னவோ அங்க இருக்கிற வியாபாரிங்க வேணும்னே ரேட் ஏற்றிருக்கிற மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஜின்சாங்ல இருந்து கேபிட்டலுக்கு தானியத்தை கொண்டு வந்தா நமக்கு தேவையான அளவுக்கு தானியம் கிடைக்கும். அதோட ரேட்டும் கம்மியாகும். மக்களுக்கும் நாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அதோட நாம அந்த கால்வாய் பிரச்சனையை சரி பண்ணிட்டா எல்லா இடத்துக்கும் தண்ணி போய் சேர்ந்துரும். இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அதே நேரத்துல நம்ம இளவரசி ஆண்டலா நம்ம ஹீரோவை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பட்டத்தில் அவசர மாட்டி விட்டதால அவன் செம கடுப்புல இருக்கான். ஏன்னா அந்த குன்சாங் பிரச்சனையை நம்ம அரசர் இளவரசர்கிட்ட தான் கொடுத்திருப்பாரு. ஆனா அவன் அதுல ஏதோ வேலை பார்த்திருக்கான் போல. நம்ம ஹீரோ உடனே அவனை கோத்து விட்டான்ல. அதனால பட்டத்து இளவரசர் நம்ம ஹீரோ மேல செம கான்ல இருக்கான். அதோட நம்ம ஹீரோ நம்ம தலைவி மேல வேற ரிப்போர்ட் பண்ணால. அதனால அரசர் என்ன பண்றாரு? அவளை இனிமே பப்புக்கு போக கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுறாரு. அதோட அவளோட சம்பளத்திலையும் கை வச்சிடறாரு. இளவரசி, அந்த இன்ஸ்பெக்டர் உங்க மேலேயே கேஸ் கொடுத்திருக்கா. அவனுக்கு தைரியம் அதிகம் தான். அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையதானு சொன்னா ஆக்சுவலா அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப தைரியசாலிதான். அதுவும் அவன் எனக்கு ஏத்த மாதிரியே இருக்கான். உனக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்கு ஏன் வழியில குறுக்க வர? அதுவா நீ அவமானப்படுறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவமானப்படுறத பார்க்கணுமா? அப்படின்னா என்னோட வீட்டுக்கு வா. அங்க வந்தா என் புருஷனை உனக்கு கம்பெனி கொடுக்க சொல்றேன். என்ன உன் புருஷனோட பேரை சொன்னதும் நான் காயப்படுவேன்னு நினைக்கிறியா? ஆனா ஒன்னு சொல்லட்டா, நானாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ண நினைக்கும் போது அவன் உன்னை கலாட்டி விட்டான்ல. அப்படி இருக்கும்போது யாரு இங்க பெஸ்ட்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அசிங்கப்படுத்துவேன்? உன்னை மேல கை வைக்கிறவடெல்லாம் வேண்டாம். ஆமா, நான் தான் அந்த ஜின்சியை உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். ஆனா நீயும் அதுக்காக பழி வாங்கிட்டல. என் கல்யாணத்தப்ப நீ தானே ஜின்சி கிட்ட அந்த உண்மையை சொன்ன. அரசர்கிட்ட சொல்லி அவனோட ஃபேமிலியை கொள்ள சொன்னதே நான் தானு, நீ தானே ஜின்சி கிட்ட சொன்ன. அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே அவன் என்ன அவனோட மனைவியா ஏத்துக்கல. அணில இருந்து நாங்க 2 பேரும் வேலைக்கு தான் இருக்கும். பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல உடனே நம்ம இளவரசி ஆண்டலா அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அவ போனதும் நம்ம தலைவன் நம்ம ஹீரோனிய பார்க்க போறான். ஓ, அப்படின்னா உனக்கும் புருஷனுக்கும் ஒத்து வரதா? ஆனா மத்தவங்க முன்னாடி
ரொம்ப நல்ல புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறீங்க. ஒரு நல்ல மனுஷன் மத்தவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது. ஆனா நீ பார்த்தா அப்படி இல்லையே. ஒரு போலியான நல்லவனா இருக்கிறத விட ஒரு உண்மையான கெட்டவனா இருக்கிறது தான் நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்களும் உங்க புருஷனும் பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா புருஷன் பொண்டாட்டியா வாழல, அப்படித்தானே? இன்ஸ்பெக்டர், என் வாழ்க்கையை நினைச்சு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? எனக்கு தெரியும் குடும்பத்தை சேர்ந்த அந்த நிஷியோட அப்பாவையும் அவனோட அண்ணனையும் அரசர் தப்பு பண்ணதுக்காக கொண்டு இருக்காரு. ஏன்னா அவங்க போர்க்காலத்துல எதிரிகளை ஈஸியா அடை போட்டாங்க. அதனால நிறைய சோல்ஜர் இறந்துட்டாங்க. அதனாலதான் அரசர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு. ஆனா இளவரசி, இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இந்த விஷயத்துக்காக உங்க புருஷன் உங்க மேல கோவப்பட்டது தப்பு. பேசாம அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. அப்படின்னா நான் யாரை சூஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிற? உன்னையா? ஆனா நீ தீவிர பிடிச்சவனாச்சே. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் என்ன மாட்டி விட்டவன் தானே நீ. இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி பதவிக்காக அண்ணியே வித்த ஒருத்தனை நான் சூஸ் பண்ணணுமா? ஆனா இன்ஸ்பெக்டர், நீங்க இங்க எதாச்சியா வந்த மாதிரி தெரியலையே. இல்ல ஒருவேளை உங்களால என்ன மறக்க முடியலையா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவ? உடனே நம்ம தலைவி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண, நீங்களும் என்ன மறக்கல போல. கட் பண்ண நம்ம தலைவி தூக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு மறுபடியும் கெட்ட கனவு வருது. அந்த கனவுல நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரியும் சின்ன வயசுல இருக்கிற ஹீரோடைய நம்ம ஹீரோ பாத்துக்கிற மாதிரியும் அதே நேரத்துல நம்ம ஹீரோனியோட அம்மா இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. தூக்கத்திலேயே அம்மா அம்மானு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப தூக்கத்துல இருந்து அவ கண் முழிக்க, நல்ல தூக்கம் போல, உன்னாலதான் நான் நல்லா தூங்குனேன். கட் பண்ண நம்ம இளவரசனை காட்ட, அங்கதான் நம்ம தலைவியோட புருஷனும் இருக்கான். அவ எனக்கு ப்ராமிஸ் பண்ணா இந்த வருஷம் ஏழை பசங்களா உள்ள வர மாட்டாங்கன்னு. ஆனா எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள வந்தான்? எங்க இருந்து அவன் வந்தான்? எப்படி வந்தான்? சரி, இப்ப அவ எங்க இருக்கா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் இப்பதான் அரண்மனைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கான். வந்த உடனே உன் மனைவி கூட ஏதோ பழங்கின மாதிரி பேசினா. அப்புறம் என்னன்னா அவ மேல கேஸ் போடுறான். எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குமா? ஏதாவது கேம் ஆடுறாங்களா என்ன? கண்டிப்பா இருக்காது. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிருக்கிறேன். அந்த இளவரசன் இருக்கால, அவன் உன்ன மாதிரி ஏழை பசங்களை ரொம்ப கீழ்த்தரமா பார்ப்பான். 3 மாசத்துக்குள்ள அந்த கால்வாய் பிரச்சனைய நீ சரி பண்ணலனா அரசர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துருவாரு. ஆனா நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ இதெல்லாம் மக்களுக்காக தான் பண்றியா? நான் மக்களுக்காக தான் பண்றேன். ஆனா அதே நேரத்துல அந்த இளவரசரோட பவரை உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஒருத்தன் இளவரசரா ஆகக்கூடாது. அவங்க கிட்ட இருக்க அந்த பவரை புடுங்கணும்னு நான் நினைக்கிறேன். இளவரசருக்கு என் அப்பா மட்டும் சப்போர்ட் பண்ணல, அவனுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. நான் அரசருக்கு ஒண்ணு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப திறமசாலின்னு அரசர் நம்பணும். அதோட அவருக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன். நீ ரொம்ப அவசரப்படுற. அதுவும் அரசருக்கும் இளவரசருக்கும் நடுவுல சண்டை மூட்டி விட பாக்குறியே. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு கொன்னுருவாங்க. அதை நினைச்சா உனக்கு பயமா இல்லையா? அதோட நீ இன்னைக்கு என்கிட்ட பேசினத நான் வெளியே யாருக்கிட்டயாவது போய் சொல்லிட்டா என்ன பண்ணுவ? நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா என்ன லிங்கனுக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணப்ப நீங்க தான் உள்ள போகுது எனக்கு இன்ஸ்பெக்டர் பதவியை வாங்கி கொடுத்தீங்க. அதோட உங்களுக்கு நான் யூஸ் ஆகணும்னு எனக்கு தோணுது. உண்மைதானே? நீங்க எதுவும் மறைக்க வேணாம். எதுவா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட பேசலாம். நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான் இன்ஸ்பெக்டர், நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும். அதுவே போதும். உங்க கூடவா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் உங்க கூட இருக்காங்க? என் கூட இருக்கிறவங்களே நீ மட்டும் தான் படிச்சவன். அது மட்டும் இல்லாம நீ மத்தவங்க மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன். அதோட நீ இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்ட. அதுவும் இளவரசர் கீழே வேலை செய்யற ஆளாவும் மாதிரி இருக்க. அதனால அவன் உன் மேல கை வைக்க மாட்டான். ஆனா கண்டிப்பா உனக்கு பாடம் கத்து கொடுப்பான். உனக்கு வேணும்னா இளவரசர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி தரேன். அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தான் ஏற்கனவே நிறைய ஆளுங்க இருக்காங்களே, அவங்க மேல உங்க அக்கறையை காட்டுங்க. ஏன் மேல வேணாம். நான் இப்போதானே அரண்மனைக்குள்ள வந்திருக்கேன். அதனால என்ன நடந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க எது பேசுறதா இருந்தாலும் இன்டைரக்டா பேசுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட நான் வேலை செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசுங்க, நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப பார்க்க, எங்க போற? உன் மேல எடுத்து நல்ல வாசனை வருதே. என்ன வாசனை அது? நான் எந்த சென்ட்டும் யூஸ் பண்ணலையே. சென்ட் யூஸ் பண்ணலையா? நம்புற மாதிரியே இல்லையே. சரி, நாம ஒரு டீல் போட்டுக்கலாமா? தினமும் நீ என் கூட என் பக்கத்துல என்னோட பெட்ல படுக்கணும். நீ கவலைப்படாத, என் ஆளுங்களுக்கு நான் எப்பவுமே குறை வச்சது இல்ல. உனக்கு கண்டிப்பா பெரிய சன்மானம் கிடைக்கும். என்ன இளவரசி, இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க. உங்களோட இந்த அழகான முகத்தை பாக்குறதே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். முதல்ல ரெக்கமெண்டேஷனுக்காக என் கூட படுக்க ஒத்துக்கிட்ட. ஆனா இப்ப என்னடானா ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் போடுற. நீ ஒன்னும் யோக்கியம் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பொய் வேஷம்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நாளையில இருந்து நான் உங்க கூட வந்து படுத்துக்கிறேன். சரி, இந்தா இந்த ஹேர் பின்னை வச்சுக்கோ. என்ன வந்து பாக்கணும்னா இதை யூஸ் பண்ணி விடுவா, அப்பதான் உன்னை உள்ள விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர் பின்னை கொடுக்குறா. உடனே நம்ம தலைவதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான்.
கட் பண்ணா இளவரசரோட ரூமை காட்ட அரசர் கொடுத்த அந்த 3 மாச கெடு முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அந்த கால்வாய் அடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஆளு சொன்ன மாதிரி நம்ம வெடி வச்சுதான் அதை தகர்க்கணுமா? இது அரசரோட உத்தரவு, நீங்க தான் இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம எதிர்க்கணும்னு தெரிஞ்சா உங்களோட தம்பி இதையே வச்சு உங்களுக்கு செக் வச்சிருவாரு. அப்ப என்னதாண்டா பண்ண சொல்றீங்க? என்ன கேட்ட இந்த பிரச்சனையை நாம இளவரசி தலையில கட்டிடலாம். அவளோட முட்டாள் தானே அந்த இன்ஸ்பெக்டர் ராஜாவை மீட் பண்ணா, சோ இந்த பிரச்சனையை சரி பண்ண அவதான் ஐடியா கொடுக்கணும். கரெக்ட் தான், அவளுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குற, இந்த தடவையாவது அவ கரெக்டா இதை பண்றலான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்ல, அதே நேரத்துல நம்ம தலைவனை கொள்றதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப இளவரசரோட ஆளுங்க வந்து அவனை அட்டாக் பண்ண, அப்ப நம்ம தலைவி கொடுத்த அந்த ஹேர் பின்னு கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. தலைமை எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். கட் பண்ணா நம்ம லிசுவதா காட்டுறாங்க. அப்ப அவளோட புருஷன் வந்து, நீ அந்த ஜேசனை பார்க்க போனியா? நான் எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா என்ன? நான் இளவரசருக்காக தான் கேக்குறேன். ஓ, அப்ப நீ அவருக்கு விசுவாசமான நாயா இருக்கியா? அந்த லூமிங் விழுந்ததுக்கு அப்புறம் இளவரசருக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு. நான் தான் உன்னை காப்பாத்தினேன். சோ எனக்கு நீ உண்மையை சொல்லிதாகணும். நீ அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போனியா? உடனே என்ன பண்ணுவ? அதோட அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. பேசாம நான் அவனை வச்சுக்கலான்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நீ இன்னும் சூ குடும்பத்தோட மருமக தான். என் குடும்பத்தோட மானத்தை வாங்க பார்க்காத, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லீசுவை கிஸ் பண்ண பாக்குறான். உடனே அவனை தள்ளி விட்டு பலார்னு கண்ணை தள்ளி விடுறா. என்ன பண்றனா? நான் உன் புருஷன். என்ன புருஷனா? எத்தனை வருஷமா நம்ம பேருக்கு தானே புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ என்ன நிஜமான புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, நாம நடிக்கிறோம் தான். ஆனா நீயும் அவனும் அது உண்மையா? அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, நீ அவனை லவ் பண்ணிக்கோ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இளவரசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன அவர்கிட்ட போட்டு கொடுக்க போறியா? நீ ஒண்ணு மறந்துடாத, அந்த இன்ஸ்பெக்டர் தான் என்ன அரசர்கிட்ட போட்டு கொடுத்தவன். அப்படி இருக்கும்போது நான் போய் அவனை லவ் பண்றேன்னு நீ எப்படி நம்புற? அவன் நம்ம இளவரசருக்கு விசுவாசமா இருப்பானான்னு செக் பண்ணதான் நான் அவனை பார்க்க போனேன். ஆனா நீ அவனை நினைச்சு ரொம்ப பொறாமப்படுறியே. எனக்கு பொறாமையா? அதெல்லாம் இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தள்ளி இருன்னு உன்னை வான் பண்றேன். என் குடும்பத்துக்கு அவமானத்தை கொடுத்துடாத. ஏற்கனவே அந்த கால்வாய் பிரச்சனையில இளவரசர் கடுப்புல இருக்காரு. அதை நீ சீக்கிரமா சால்வ் பண்ணானா என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லிசு கேட்க, கட் பண்ண லிசுவோட புருஷன் வந்து அவனோட காதலிய பார்க்க கிளம்புறான். அவன் கூட நம்ம தலைவியும் வரா. இளவரசிக்கு அந்த மயக்க மருந்தை கொடுத்தது நீதானா? இல்லவே இல்ல. நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? அதோட இளவரசி அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற யாராவது தான் அதை பண்ணிருப்பாங்க. என்ன நம்புங்க, நான் இதை பண்ணல. உன்னை நம்பணுமா? எப்படி நம்புறது? இளவரசிக்கு மருந்து கொடுத்தாங்க தான் நான் சொன்னேன். ஆனா அது அந்த மாதிரி இடத்துல தான் கொடுத்தாங்கன்னு நான் எப்ப சொன்னேன்? அப்படின்னா நீ தான் இதை பண்ணிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? நீ இனிமே இங்க இருக்க வேணாம். என் வீட்டை விட்டு வெளியே போ. என்ன அனுப்பிடாதீங்க. என் வயித்துல உங்க குழந்தை இருக்கு. அதை கேட்டதும் அவன் ஷாக் ஆகுறான். என்ன சொன்ன? அப்படின்னா நீ மருந்து எடுத்துக்கிறது இல்லையா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கருத்தடை மருந்தை யூஸ் பண்ணுன்னு. யாரு கேட்டாத நீ பாட்டின? இல்ல, நான் அதை வேணும்னே பண்ணல. தெரியாம நடந்த ஒரு விபத்து தான். விபத்தா? என்ன கேட்காம நீ பண்ணது தப்பு. நீ இனிமே இங்க இருக்க கூடாது. இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறான். இப்ப அங்க இருக்கிற காவலாளிங்க வந்து அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே தோட்டத்தை பார்க்க அவ வந்து பயங்கரமா கெஞ்சி கேக்குறா. அப்ப அதை பார்க்கும்போது நம்ம தலைவிக்கு அவ அம்மாவோட ஞாபகம் வருது. அவளோட அம்மாவும் இந்த மாதிரி ஒரு பணிப்பெண்ணா இருந்தவங்க தான். ஆனா அவங்க கீழ்நிலையை சேர்ந்தவங்களா இருந்ததால அவங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. இத பார்க்கும்போது அவளுக்கு அம்மாவோட ஞாபகம் வருது. உடனே அவங்களை போக சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாரு, நீ அவனும் ஒன்னா இருங்க, ஒன்னா இல்லாம போக. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கு நீ அந்த மருந்தை கொடுத்தது பெரிய தப்பு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சேன். மத்தபடி நீ அவங்க கூட வாழ்ந்தா எனக்கு என்ன, வாழாம போனா எனக்கு என்ன. ஆனா உன் நிலைமைய பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அதனால நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீசு சொல்ல, கட் பண்ண அடுத்த நாள் நம்ம அரசர் வந்து இளவரசரையும் 2ஆம் இளவரசரையும் கூப்பிட்டு அந்த பிரச்சனைய சரி பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்க, உடனே இளவரசர் வந்து, அப்பா அது ஒரு பெரிய வேலை. நிறைய பேர் அங்க வேலை செய்யறாங்க. ஆனா இப்போ தானியங்களோட விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க கொடுக்குற சம்பள காசுக்கு அவங்களால சாப்பாடு கூட வாங்க முடியல. அதனால நிறைய பேர் வேலைக்கு வர மாட்டாங்க. ஆனா இதை சமாளிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா அப்படிங்கிற மாதிரி அரசர் கேட்க, அதுக்கு நம்ம இளவரசர் வந்து நம்ம லிசு சொன்ன ஐடியாவை தான் சொல்றான். நாம அவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலா தானியங்களே கொடுத்துடலாம். ஏன்னா இப்ப காசுக்கு மதிப்பு கம்மி, தானியத்துக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால சம்பளமா தானியங்களே கொடுத்துடலாம். உன்னோட ஐடியா கூட நல்லதா இருக்கு. சரி, உடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கட் பண்ண தலைவி
எங்கேயோ போயிட்டு இருக்க அப்ப அவளோட வண்டியை வழிமறிச்சு மக்கள் வந்து சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கேட்க அப்ப தலைவியோட வேலைக்கார வந்து அந்த மக்களை அடிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனை தடுத்துடுறான். இன்ஸ்பெக்டர், எதுக்காக இளவரசியோட வண்டியை தடுத்து நிறுத்துறீங்க? யாரோட என்னோட வண்டியை தடுத்து நிறுத்துறாங்கன்னு பார்த்தா அது நீ தானா? யாழ் பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிறேன். ஆனா ஒரு இளவரசியோட வண்டியை நடு ரோட்ல தடுத்து நிறுத்துறது என்ன கொல்ல முயற்சி பண்றதுக்கு சமம். சட்டப்படி உனக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். மரியாதையா வழிய விடு, இல்லனா விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீசு நம்ம ஹீரோவை மிரட்ட, நீங்க அரண்மனையில பொண்ணும் பொருளோட சொகுசா வாழ்றீங்க. இந்த மக்களோட பசிய பத்தி வறுமைய பத்தி உங்களுக்கு எங்க புரிய போகுது? மக்களோட வரி பணத்துல தான் வாழ்றீங்க. இன்னைக்கு என்னடானா அவங்களையே அடிக்க சொல்றீங்க. நீங்களா அரச குடும்பம் சொல்லிக்க தகுதி இல்லாதவங்க. அப்ப தலைவி அவளோட கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறா. சின்ன வயசுல அவளும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. கொஞ்சம் இங்க வாங்க, நீ என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா இவ்வளவு பெரிய டயலாக் பேசுறிய நீ, அது யாருகிட்ட பேசணும்னு யோசிக்க வேணாமா? அதோட நான் இப்ப எங்க போறேன்னு தெரியுமா? அந்த மக்களுக்கு தான் தானியங்களை கொடுக்க நான் போயிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா என்னையே தடுத்து நிறுத்துற. இந்நேரத்துக்கு நான் போயிருந்தேன்னா நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன். அப்படின்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? நீங்க மக்களுக்கு உதவி பண்ண போறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு உங்க ஆளுங்களை விட்டு மக்களை அடிக்க சொல்றது தப்பு தானே? சரி, தப்புதான். அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றேன். அதோட அவங்களை அடிச்சதுக்காக நஷ்ட ஈடு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி பணபைய கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, உடனே நம்ம தலைவர் அதுல இருக்கிற காசை அங்க இருக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறான். கட் பண்ணா அந்த வெள்ளை முடிக்காரனை காட்டுறாங்க. அவன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நமக்கான டாபிக் என்னன்னா, நம்மள மாதிரி ஆளுங்க மக்களுக்காக உழைக்கணுமா இல்ல பணக்காரங்களுக்காக உழைக்கணுமா? எல்லாருமே உங்க மனசுல என்ன தோணுதோ அது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அவ கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ கேக்குற டாபிக்கே தப்பு. நாட்டுக்காகவும் சரி நமக்காகவும் சரி ரெண்டுமே வேற வேற இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நம்மள மாதிரி ஆளுங்க இந்த பணக்காரங்க கீழே வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்தாதான் திறமையா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாஜேசன், ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. அரசர் முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ற. தெருவுல அவளோட வண்டியை வழிமறிச்சு அவ கிட்ட அடி வாங்குற. இருந்தாலும் அவ உன்னை ஒரே அடியில விட்டுட்டான். நீ எதுக்கு அவகிட்ட வம்பு பண்ற? சரி, அவளை பத்தி கேட்டியே, இப்ப அவ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா? என்னால அவளை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. அவ ரொம்ப மோசமான பொண்ணுதான். ஆனா உண்மையிலே அவ மோசமான பொண்ணான்னு எனக்கு தெரியல. அவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அவ இளவரசி ஆகிறதுக்கு முன்னாடி இருட்டு அரண்மனையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அப்படின்னா அவளோட தழும்புலாம் அந்த இருட்டு அரண்மனையில இருக்கும் போதுதான் வந்ததா? சரி, எப்படி அவ அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தா? அவ்வளவு அவளோட புருஷனும் நிஜமா லவ் பண்றாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரகசியம் இருக்கா? ஏன் திடீர்னு அந்த இளவரசியை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற? ஏன்னா அவ பட்டத்து இளவரசரோட ஆளு. அந்த பட்டத்து இளவரசர் என்னை இங்க இருந்து அனுப்ப பார்த்தான். ஆனா அவளோட உதவியால தான் நான் இப்ப இங்க இருக்கேன். வெளியே பார்க்க அவ கெட்டவ மாதிரி தெரிஞ்சாலும் அது அவளோட உண்மையான முகம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாளா இல்ல எதிரியா இருப்பாளான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அவ உனக்கு எதிரியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு கேட்டா உனக்கு அவ மேல ஆசை வந்துருச்சு. சோ இதுக்கான பதில நீதான் கண்டுபிடிக்கணும். கட் பண்ண அதே நேரத்துல நம்ம இரண்டாம் இளவரசன் வந்து நம்ம தலைவியை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வர, ஆனா தலைவியோட பாடி கார்டு வந்து அவளை உள்ள விட மாட்டா. இரண்டாம் இளவரசி, பின்னாடி போங்க, இது இளவரசியோட வீடு, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. அத சொல்ல நீ யாரு? முதல்ல வழிய விடு. உடனே அவ நம்ம இரண்டாம் இளவரசனை தடுக்க, அப்ப நம்ம தலைவி அவனை உள்ள விட சொல்றா. நீ ரொம்ப ஆடுற, உன்னை வச்சுக்கிற அப்படின்னு அவளை வான் பண்ணிட்டு அவ நம்ம தலைவியை போய் பாக்குறான். பணத்துக்கு பதிலா தானியங்களை கொடுக்கலான்னு நீதான் ஐடியா கொடுத்தியா? எந்த ஆதாரமும் இல்லாம என் மேல பழி போடுறீங்களா? நீதான் இதை பண்ணு எனக்கு தெரியும். உன்னால இப்ப நான் முட்டுச்சந்தில வந்து நிக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல முட்டுச்சந்தனு ஒண்ணு எதுவும் கிடையாது. அதோட முட்டுச்சந்தன் தெரிஞ்சா அதை உடைச்சிட்டு போக உனக்கு வழி தெரியும்ல. இப்ப இந்த ஊருக்குள்ள உனக்குன்னு யூஸ் ஆகுற மாதிரி ஒருத்தர் இருக்கான். நீ ஏன் அவனை யூஸ் பண்ண கூடாது? நீ யார சொல்ற? அந்த ஜேசனை சொல்றியா? அவனே ஒரு லூசு. எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். அவன் எப்படி இளவரசனை எதிர்ப்பான்? ஆனா நம்ம அரசர் அவனை ரொம்ப நம்புறாரு. நீ அவனை உன் பக்கம் இழுத்தனா இந்த தண்ணி பிரச்சனையை ஈஸியா சரி பண்ணிடலாம். சோ அவனை வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ண பாரு. ஒருவேளை அந்த தண்ணி பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியலன்னா அந்த பணியை அவன் மேல போட்டுரு. ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். தோத்துட்டீங்கன்னா பழியை அவன் தானே எதுக்க போறான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, லிசு நீ உண்மையிலே திறமசாலிதான், சூப்பரா ஐடியா கொடுக்குற. கட் பண்ண நம்ம தலைவன் லிசு கொடுத்தால ஒரு ஹேர் பின், அந்த ஹேர் பின்னை சரி பண்ணிட்டு இருக்கான். அப்பா அவன் நம்ம தலைவியை பாக்குறதுக்காக கிளம்புறான். அப்பா அவனை கூப்பிட்டு போறதுக்காக தலைவியோட ஆளுங்க வந்திருக்காங்க. அவனோட கண்ணை கட்டி தான் கூப்பிட்டு போறாங்க. கட் பண்ண நம்ம தலைவி நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா அவளோட பாடி கார்டு வந்து என்ன யோசிக்கிற? நான்
ஏன் அந்த ஜேசனை இரண்டாம் இளவரசர் கிட்ட மாட்டி விட்டான்னு யோசிக்கிறியா? பட்டத்து இளவரசருக்கு எதிரா நாம ஒரு கத்தியை உருவாக்கணும்ல. ஆனா அந்த கத்தியை தீட்ட எனக்கு ஒரு பவர் வேணும். சோ அந்த கத்தி தான் ஜேசன், அந்த பவர் தான் இரண்டாம் இளவரசர். சோ இவங்கள வச்சு நான் இளவரசரை காலி பண்ண போறேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அது என்ன கத்தி? உங்க மனசை திருடின கத்தியா? ஏன்னா இளவரசி, உங்க கத்தி இன்னும் ஒரே இருந்து வெளியே எடுக்கவே இல்ல. அதுக்குள்ள அவனுக்காக மூலிகை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வெறும் கத்தி மட்டும் தானா, இல்ல வேற ஏதாதா? நீங்க பாரு, அவன் சரியான லூசு. நான் அவனை சும்மா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மத்தபடி எனக்கு அவனுக்கும் எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. கட் பண்ண நம்ம தலைவர் அந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு வரான். அங்க நம்ம தலைவி இருப்பான்னு பார்த்தா நம்ம இளவரசி அண்ட்லா இருக்கா. அவதான் நம்ம தலைவனை கூப்பிட்டு வர சொல்லிருக்கா போல. ஆனா நம்ம தலைவர் நம்ம லிசுவை பார்க்க தான் வந்திருப்பான். ஆனா அங்க இளவரசி அண்ட்லாவை பார்த்து ஷாக் ஆகுறான். இளவரசி அண்ட்லா, நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம வந்துட்டேன். நீ தெரியாமலா வரல, எனக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்க. அப்படின்னா நீங்க தான் என்ன கூப்பிட்டு வர சொல்லி ஆட்களை அனுப்புனீங்களா? எதுக்காக அனுப்புனீங்க? நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா? ஏதாவது பண்ணணும்னா ஆபீஸுக்கு ஆள் அனுப்பி சொல்லி இருக்கலாமே. வேற ஏதாவது இல்லனா நான் கிளம்புறேன். நீ சாதாரண 8ஆம் நிலை அதிகாரி, உனக்கு என்ன வேலை இருக்க போது? நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியாத மாதிரி நடிக்காத. என் புருஷ செத்து 3 வருஷம் ஆகுது. நான் எத்தனையோ பசங்களை பார்த்துட்டேன். ஆனா நீ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறியா? அதோட அன்னைக்கு ஒரு கெத்தான லுக்க விட்டு பத்தியா? அப்பவே நான் பிளாட் ஆயிட்டேன். எனக்காக நீ மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவியா? அந்த ட்ரெஸ்ஸை என் முன்னாடி போட்டு காட்டு, நான் உன்னை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல நம்ம தலைவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இளவரசி, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் மறுபடியும் அங்க இருந்து போக பார்க்க, ஆனா நம்ம அண்ட்லா அவனு விடுறதா இல்ல. உடனே அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறா. இன்னைக்கு அந்த லீசு உன்னை நடு ரோட்ல வச்சு சவுக்கால அடிச்சதா கேள்விப்பட்டேன். என்கிட்ட உன் காயத்துக்கு போடுற மருந்து இருக்கு, நான் அவனை என் கையால உனக்கு மருந்து போட்டு விடவா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம தலைவன் கிட்ட வர, உடனே நம்ம தலைவன் அவளை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். காண்டானாவ நம்ம தலைவனை பிடிச்சு கொண்டு வர சொல்றா. கட் பண்ண அங்க இருந்து தப்பிச்சு போய் நம்ம தலைவன் டைரக்டா நம்ம தலைவி இருக்கிற இடத்துக்கு தான் வரான். தலைவன் வருவான் எதிர்பார்த்த நம்ம தலைவி அவன் வரலன்னு கடுப்பாகி வேற பசங்களை புக் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டா நீங்க ஒருத்தன் கூட அவன மாதிரியே இல்லையே, கடுப்பா இருக்கு. அப்ப கரெக்டா நம்ம தலைவன் அந்த ரூமுக்குள்ள வர, என்ன இன்ஸ்பெக்டர் ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க? இளவரசி, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல தெரியுதுல்ல. சோ வெளியே போ. நான் போக மாட்டேன். வேணா அந்த 3 பேரை இங்க இருந்து போக சொல்லுங்க. அவ நம்ம தலைவனை தேடி அண்ணாவோட ஆளுங்க வர, உடனே நம்ம தலைவி அவ வேலைக்காரிக்கு சிக்னல் கொடுக்க, உடனே அவ அங்க இருந்து கிளம்பி போறா. பரவாயில்லையே ஜேசன், சொன்ன மாதிரியே என்ன பார்க்க வந்திருக்க. அதே நேரத்துல கூட அண்ணாவையும் கூட்டிட்டு வந்திருக்க. ஒருவேளை நீ அவளுக்கும் ரூட் விடுறியா? ஒருவேளை நீ அவளுக்கு ரூட் விட்டது உண்மையா இருந்தா உனக்கு ஈஸியா ப்ரொமோஷன் கிடைக்குமே. நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான்ப்பா. நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா தெரியாம நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. தெரியாம நீ அவகிட்ட மாட்டிக்கிட்டியா, இல்ல தெரிஞ்ச அவகிட்ட மாட்டிக்கிட்டு அவளை எனக்கு எதிரா திரும்ப பாக்குறியா? உங்க வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது? நீங்க ஏன் யாரையும் நம்ப மாட்டீங்க? என் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? முதல்ல அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவனை வெளியே துரத்திடுறா. ஏன்னா இவ நம்ம தலைவன் கூட க்ளோஸா இருக்கிறத அண்ட்லா பாத்துட்டானா நம்ம இளவரசர் கிட்ட கோத்து விட்டுருவா. அதனாலதான் நம்ம தலைவி நம்ம தலைவனை வெளியே துரத்திடுறா. அதே நேரத்துல நம்ம அண்ட்லாவும் அங்க வந்துடுறா. லிசு, வெளியே வாடி. இவன் ரூம்குள்ள என்னடி பண்றான்? அதுவா, நீ அவனை கசமுசா பண்ண பாத்தியாமே, அதான் எங்க இருந்து சாத்தான் கிட்ட மாட்டி சின்ன பையனமா ஆயிர போறான்னு பயந்து அடிச்சு என் கிட்ட வந்து உதவி கேட்டான். எனது சாத்தானா? நான் உனக்கு சாத்தானா? அதோட இது வரைக்கும் நீ பண்ண தப்புக்கு அரசர் உன்னை தண்டிக்கல. ஆனா அவரு செலக்ட் பண்ண ஆள நீ கடத்த பார்த்திருக்க. அது தப்பு தானே சகோதரி. கசப்பான ஒரு படத்தை பாய்க்கணும்னு நினைச்சா அது இனிக்காது, கசக்கதான் செய்யும். எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி கேட்க, அதுக்கு அண்ட்லா வந்து அது கசக்குதோ இல்ல இனிக்குதோ அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நான் அது சர்க்கரையில தொட்டு கூட சாப்பிடுவேன். அப்படியா? அவ என்ன சர்க்கரையில தொட்டு சாப்பிட உணவு பொருளா? காமெடி பண்ணிட்டு இருக்க. உங்க 2 பேரோட சண்டைக்கு நான் தான் கிடைச்சேனா? இன்ஸ்பெக்டர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட்லா இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கா. அதோட ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. பேசாம கூட போயிருங்க, உங்களுக்கு சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம 2ஆம் இளவரசர் அங்க வராரு. 2ஆம் இளவரசர் வந்ததும் நம்ம அண்ட்லா அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப 2ஆம் இளவரசர் வந்து அவனோட டீம்ல நம்ம தலைவனை சேர சொல்லி கூப்பிடுறான். தலைவனும் அதுக்கு ஒத்துக்க. கட் பண்ணதுனால நம்ம தலைவன் ஒரு சமாதி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த சமாதி வேற யாரோடதும் இல்ல, அவனோட அப்பாவோட சமாதி தான். அதாவது முதல் அரசாங்க தேர்வுல செலக்ட் ஆன ஒரு ஏழை இவர்தான். அதாவது எப்பவுமே அரசாங்க தேர்வுல பணக்காரங்க மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க. ஆனா முதல் தடவை நம்ம ஹீரோட அப்பா செலக்ட் ஆகி இருப்பாரு. அதே நேரத்துல ஒரு நல்ல அதிகாரியா இருந்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அவரு இறந்து போயிருக்காரு. அந்த சாவுக்கு நம்ம இளவரசர் தான் காரணம்னு நம்ம தலைவன் நினைச்சிருக்கான். அதனாலதான் இளவரசரை பழி வாங்கறதுக்காக நம்ம தலைவன் ஒரு அதிகாரியா அரண்மனைக்கு வந்திருக்கான். அப்பா, உங்க பையன் இப்ப வருவாய் துறையில சேர போறேன். ஆனா நீங்க மலையில இருந்து தவறு விழுந்ததா சொல்றாங்க. நான் கொஞ்சம் கூட அதை நம்பல. கண்டிப்பா உங்க சாவுக்கும் இளவரசருக்கு எதிராக நீங்க எழுதின அந்த சீக்ரெட் ரிப்போர்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா உங்க சாவுல அந்த இளவரசர் இன்வால்வ் ஆயிருக்கான். நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சபதம் எடுக்க,
சோ நம்ம ஹீரோ அவனோட அப்பாவுக்காக தான் பழி வாங்க வந்திருக்கான். சோ என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல பாத்திரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.